ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நீங்க முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இயர்லி அக்சஸ் ஸ்குவாட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோஸ் போட முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல அந்த எம்பரர் அசம்பிளிலேருந்து இப்போ நம்ம பாய்சனஸ் ஃபாக்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வர சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நீ எப்பயுமே சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல பாக்குறான். அவனை தொத்திட்டு வந்த கும்பல்லேருந்து ஒருத்தவன் அந்த பேஸ்டர்டை இங்க அனுப்பி உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிடாத, கடைசியில உனக்கு தான் அடிப்படும் அப்படின்றான். நம்ம ஹீரோ ஓல்டு ஃபாக்ஸை கூட்டு யார் அவனுங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஃபாக்ஸ் வந்து கரண்டா அண்டர் வேர்ல்டுல ரொம்ப மோசமானவனுங்க இவனுங்க தான். இவனுங்க எல்லாரும் கிரிம்சன் ரீப்பர் அலைன்ஸை சேர்ந்தவனுங்க. ரீசெண்டா அவனுங்க டவுன் டவுன் டிஸ்ட்ரிக்டை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்றானுங்க. உனக்கு நல்லா தெரியும் நான் வந்து ஆக்ஷன் பிசினஸ் நடத்திட்டு இருந்தேன் அப்படின்னு. ரொம்ப நாள் கழிச்சு நான் என்னோட புக்கை ஆர்கனைஸ் பண்ண போனேன். நான் அங்க போன பிறகுதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு அங்க இருந்த எல்லா பொருட்களையும் வந்து இவனுங்க எடுத்துட்டு போயிட்டானுங்க. திருட்டு பேஸ்டர்ட்ஸ் அப்படின்னு திட்டுறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து உன்னோட கை நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஃபாக்ஸ் வந்து அவன் கையை காமிச்சு அன்பார்ச்சுனேட்லி ஸ்டில் அப்படியே தான் இருக்குன்றான். நம்ம ஹீரோ வந்து அந்த கும்பலை பார்த்து யூ காய்ஸ் உங்களை பார்க்க நீங்க இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க மாதிரி தெரியல. சோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஓல்டு ஃபாக்ஸோட கை எப்ப ஃபுல்லா ரிகவர் ஆகுதோ அப்ப திரும்பி வாங்க. ஆஸ் ஃபார் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்றான். அவனுங்க எல்லாம் சிரிச்சுட்டு இன்னும் வளர்றான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, அப்படிதான் நாங்க பேசியிருக்கணும் பட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறானுங்க. இந்த காயை பார்க்க சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டேஞ்சரஸா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கானுங்க. அந்த குரூப்ல ரீசெண்டா ஜாயின் ஆன சின்ன பையன் நம்ம ஹீரோ பார்த்து பேஸ்டர்ட் உனக்கு என்ன சாவணுமா அப்படின்னு கேக்குறான். அந்த குரூப்போட லீடர் எங்க அமைதியா இரு அப்படின்றான். அதை அவன் காதல வாங்காம நம்ம ஹீரோ கிட்ட போய் நாங்க யாருன்னு உனக்கு தெரியாதா, நீ யாரு நாங்க என்ன பண்ணணும் எங்கள்கிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனோட 2 விரல வச்சு அவனோட நெத்தியில அடிக்கிறான். தலைவன் அந்த ஃபோர்ஸ்லயே போய் பின்னாடி சொருவிக்கிட்டான். நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்து காய்ஸ் எனக்கு ரீலி இப்ப பசிக்குது, சோ இப்ப நான் சண்டை போட்டேன் அப்படின்னா ஐ திங்க் நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன்னு நினைக்கிறேன். நான் நல்லா பேசிட்டு இருக்கும் போதே இந்த இடத்த விட்டு போயிடுங்க. நம்ம அகைன் சம் அதர் டைம் மீட் பண்ணலாம். எய்தர் இந்த பாய்சனஸ் ஃபாக்ஸ் இல்லனா நானே உங்கள்கிட்ட வரேன் அப்படின்றான். அவனுங்க எல்லாம் பயந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து இப்போதைக்கு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டானுங்க. பாய்சனஸ் ஃபாக்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்து ஹே எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது, லூடன்ஸே எனக்கு போதும், அன்னைக்கு நீ என்ன சாவர நிலைமைக்கு அடிச்சதுனால தான் இப்ப நான் வந்து பசியில வாடிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து சாப்பிட்டு அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எவர் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து சென்ட்ரல் பிளைன்ஸ்ல வாழ்றவங்களுக்கு சாப்பாடு தான் எல்லாமே அடிச்சு விடுறான். நம்ம ஹீரோ வந்து நீ ஜஸ்ட் கேட்டா போதும், ரொம்ப பேசாத, நீ என்ன பைத்தியமா அப்படின்றான். ஃபாக்ஸ் வந்து சரிவா சாப்வாங் லூடன்ஸ் தான் வந்து பெஸ்ட் லூடன்ஸ் அப்படின்னு கூட்டு போறான். இப்ப அப்படியே 2 பேர் வந்து ஹோட்டல்ல உட்கார்ந்திருக்காங்க. ஃபாக்ஸ் வந்து ஃபுல்லா சாப்பிட்டு நான் இப்பதான் ஃபைனலா உயிரோட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து சீரியஸ்லி பெக்கர் கிளானை சேர்ந்த 10 பேரோட வயிறு வந்து உனக்கு ஒருத்தனுக்கே இருக்கு. நீ முதலாம் சாப்பிடும் போது ஏதோ பறவை கிள்ளி போட்டு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவ. நீ ரியலி வந்து சேஞ்ச் ஆயிட்ட மேன். பீப்புள் வந்து சடனா இவ்வளவு சேஞ்ச் எல்லாம் ஆகக்கூடாது. நீ வந்து நேச்சுரல் ஆர்டரை ஃபாலோ பண்ணும் அப்படின்றான். நீ வந்து நேச்சுரல் ஆர்டருக்கு ஏத்த மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு அவனே வந்து ஓனரை கூட்டு இன்னும் 2 பவுல் எடுத்துட்டு வா, இல்ல இன்னும் 4 பவுல் இங்க எடுத்துட்டு வா அப்படின்றான். அவன் ஓகேன்னு சொல்லிட்டு போறான். அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ட்வின்ஸ் என்ன பண்றானுங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ அவனுங்க நல்லா இருக்கானுங்க அப்படின்றான். ஃபாக்ஸ் வந்து இப்ப அவனுங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ அவனுங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்றான். ஃபாக்ஸ் வந்து அப்படின்னா அவனுங்க ஸ்ட்ராங்கர் ஆயிருக்கணும். ஆனா அந்த காய்ஸோட ஃபுட் எக்ஸ்பென்ஸ் வந்து ப்ராபப்லி ரொம்ப அதிகமா இருக்கும். அவனுங்க ஹியூமன்ஸ் கிடையாது, குல்டோனியஸ் ஸ்பிரிட்ஸ் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவன்கிட்ட உள்ள பைய எடுத்து காட்டி நான் ரிச் அப்படின்றான். ஃபாக்ஸ் அவனை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு ஹோ ரைட் நான் மறந்துட்டேன், நானும் வந்து உனக்கு பாக்ஸா ஹெல்ப் பண்ணல, பை தி வே நீ எப்படி ப்ராப்பரான மார்ஷல் ஆர்ட் லேர்ன் பண்ண அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து நீ ஏன் கேக்குற அப்படின்றான். ஃபாக்ஸ் வந்து வாட் டு யூ மீன், ஏன் இஃப் நான் மார்ஷல் ஆர்ட் லேர்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த கிரிம்சன் ரீப்பரை என்னால டேக் டவுன் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன்றான். நம்ம ஹீரோ கிரிம்சன் ரீப்பரா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஃபாக்ஸ் வந்து இப்போ வந்து அந்த கும்பலோட லீடரை பத்தி நான் பேசுறேன். அந்த காய்க்கு வந்து டன் ஆஃப் சபார்டினேட்ஸ் இருக்கானுங்க. எப்பெல்லாம் அவனுக்கு ஃபைட் பண்றானுங்களோ அவனுக்கு தேனி மாதிரி கூட்டமா வந்துருவானுங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு நான் வந்து உனக்கு சொல்லி தரணுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஃபாக்ஸ் வந்து வெல் நீ சொல்லி தந்தா நல்லா இருக்கும் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து நான் சொல்லி கொடுக்கறத நீ எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணும் அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து அஃப்கோர்ஸ் உனக்கு தெரியாதா நான் வந்து பாய்சனஸ் ஃபாக்ஸ் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து ஆல்ரைட் தென் என் முன்னாடி பவ் பண்ணு அப்படின்றான். அதுக்கு ஃபாக்ஸ் வந்து அமைதியா இருந்துட்டு யூ பேஸ்டர்ட் எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, நான் பாய்சனஸ் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு நம்ம ஹீரோ முன்னாடி முட்டி போட்டு பவ் பண்றான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு எதுவும் ரிப்ளை பண்ணல. ஃபாக்ஸ் வந்து ஏந்துட்டு சீரியஸ்லி இஃப் நீ எனக்கு டீச் பண்ணல அப்படின்னா நான் யூனாம்பச்சம் குரூப்போட ஃப்ரெண்ட் கேட்டு முன்னாடி நின்று சத்தம் போடுவேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ டப்புன்னு அவன் கையில அந்த கொடையை எடுத்து ஒரு சுத்தி இங்க பாரு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தாட்டி சுத்தி காமிக்கிறான். ஃபாக்ஸ் வந்து அவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து வேற என்ன அப்படின்றான். ஃபாக்ஸ் வந்து டப்புன்னு ஏந்துட்டு நீ என்ன என்கிட்ட விளையாடுறியா, நான் ஈவன் உனக்கு பவ் கூட பண்ணேன், நான் இப்ப ஸ்ட்ரைட்டா மர்ச்சன்ட் குரூப்புக்கு போய் ஷெட்டை தூக்கி போட போறேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ டப்புன்னு அவன் தலையில கொடையை வச்சு அடிச்சுட்டு உன் வாயை மூடிட்டு இந்த கொடையை ஒரு கையில புடி அப்படின்றான். அவன் புடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து இது எனக்கு கொடுத்த கிஃப்ட், சோ என்னால ஒன்டே இதை கொடுக்க முடியாது, இப்போதைக்கு நீ வச்சுக்கோ, அண்ட் நான் இப்ப ஸ்விங் பண்ண மாதிரி ஸ்விங் பண்ணு, ஒரு 100,000 டைம்ஸ் பண்ணிட்டு திரும்பி எடுத்துட்டு வா. இஃப் நீ மார்ஷல் ஆர்ட் லேர்ன் பண்றதை கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்றான்.
அப்படின்றான். பாய்சனஸ் ஃபாக்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்து how many times நீ இப்ப பண்ண சொன்னான்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து 100,000 times அப்படின்றான். ஃபாக்ஸ் வந்து 1000 times கிடையாது, 10,000 times கிடையாது, பட் 100,000 times அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து பாய்சனஸ் ஃபாக்ஸ் நீ ரொம்ப நிறைய பேசுற, இஃப் உன்னால பண்ண முடியாது அப்படின்னா கொடையை இங்க வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்றான். அதுக்கு ஃபாக்ஸ் வந்து வெயிட் நீ சீரியஸா சொல்றியா அப்படின்றான். நம்ம ஹீரோ டப்புன்னு அவன் சட்டையை பிடிச்சி ஹே அப்படின்றான். அவன் என்ன அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து do you think just if you குழந்தைங்க மூவ்ஸ் லேர்ன் பண்றதுனால உன்னால ஒருத்தவனை கொல்ல முடியும்னு நினைக்கிறியா? இஃப் நீ இந்த கொடையை வந்து 100,000 times நான் சொன்ன மாதிரி ஸ்விங் பண்ண அப்படின்னா உன்னால அந்த குரூப்ல அட்லீஸ்ட் பாதி பேரையாவது உடன் சோட வச்சு டேக் டவுன் பண்ண முடியும். இல்லனா நீ ஏர்லியரா ஓடி வந்த மாதிரி பயந்து ஓட வேண்டியதான். பாய்சனஸ் ஃபாக்ஸ் இஃப் நீ அந்த பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா நீ ஜஸ்ட் செத்தரலாம். ஃபாக்ஸ் வந்து எனக்கு சாவணும்னு ஆசை இல்லை அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை விட்டு நீ ரேட்டா இருக்க போறியா இல்ல பாய்சனஸ் ஃபாக்ஸா இருக்க போறியா, நீ தான் முடிவு பண்ணும் அப்படின்றான். ஃபாக்ஸ் வந்து நீ அப்படியே ஜஸ்ட் மாத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படியே வெளில பாக்குறானுங்க, மழை நல்லா பெய்யுது. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து நான் இப்போதைக்கு இந்த கொடையை பாரோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில எடுத்துட்டு போறான். ஹோட்டல் ஓனர் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து பே பண்ணுங்க அப்படின்றா. நம்ம ஹீரோ பே பண்ணிட்டு மனசுக்குள்ள லெட்ஸ் see அந்த பங்க் என்ன பண்றான்னு பாப்போம். அப்படியே அவனுக்கு அந்த கிரிம்சன் ரீப்பரை பத்தி அவன் சொன்னது ஞாபகம் வருது. தி கிரிம்சன் ரீப்பர் அலைன்ஸா, நான் அவனுங்கள்ட்ட நானே அங்க வரேன் அப்படின்னு சொன்னேன். சோ அந்த ப்ராமிஸை நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்றான். இப்ப அப்படியே அந்த அலைன்ஸை காட்டுறாங்க. அங்க எல்லாம் பயந்துகிட்டே முட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. சில பேர் செத்து கிடக்குறானுங்க. கிரிம்சன் ரீப்பர் வந்து எந்த ரீசன்னால அந்த பாய்சனஸ் ஃபாக்ஸை போக விட்டீங்க அப்படின்னு கேக்குறான். அவனுங்க எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றானுங்க. கிரிம்சன் ரீப்பர் வந்து சோ நீங்க அவனை ஆல்மோஸ்ட் புடிச்சிட்டீங்க, பட் அவனுடைய ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணிட்டான். ஆல்சோ வாட் யூ மீன், அவன் ஒன் ஆஃப் த மர்ச்சன்ட் குரூப்போட பையனா அப்படின்றான். அவனுங்க வந்து பயந்துகிட்டே நாங்க சத்தியமா சொல்றோம் அவன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்கில்டு மார்ஷல் ஆர்டிஸ்ட், அவன் தான் வந்து இந்த யான்வா ரீஜன்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்ற ரூமர்ஸ் வந்து ஆல்ரெடி பரவிட்டு இருக்கு அப்படின்றான். கிரிம்சன் ரீப்பர் அவனை பார்த்து முறைச்சிட்டு நீங்க எல்லாம் இங்கே இருங்க, அப்படியே எலெக்ட் ஸ்குவாட கூட்டு நீங்க அவனுங்க 2 பேரும் எங்க இருக்கானுங்கன்னு கண்டுபிடிங்க, அவனுங்க கண்டிப்பா செத்து ஆகணும் அப்படின்றான். இப்ப அப்படியே மர்ச்சன்ட் குரூப்பை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கையாலே பிச்சானா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த குண்டனுங்க வந்து ஆமா அந்த கிரிம்சன் ரீப்பரோட டெம்பர்மெண்ட் வந்து ரொம்ப டெரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அவனோட ஆப்போனன்ட்ஸை கையாலே பிச்சு போட தான் ப்ரிஃபர் பண்ணுவானா. ஜான்சன் கிளானோட லீடர், நோபான் கிளானோட லீடர், ஹாண்ட் டிராகன் கிளானோட லீடர் அண்ட் ஹேங்ராக் பலவனோட லீடர், இவனுங்க எல்லாருமே வந்து கிரிம்சன் ரீப்பர் கையால தான் செத்தானுங்க. அவன் ஆல்ரெடி யான்வா ரீஜன்ல உள்ள மல்டிபிள் ஃபேக்ஷன்ஸ் அவனுக்கு சொந்தமாக்கிட்டான். இப்போ அவனோட குரூப்பும் வந்து பெருசாயிடுச்சு. இந்த என்டையர் யான்வா ஏரியால உள்ள எல்லாருமே வந்து கிரிம்சன் ரீப்பருக்கு ட்ரிபியூட் மணி பே பண்றானுங்க. அது வெதர் பக்கத்துல உள்ள எஸ்கார்ட் ஏஜென்சியா இருந்தாலும் சரி, மர்ச்சன்ட் குரூப்பா இருந்தாலும் சரி, ஹோட்டலா இருந்தாலும் சரி, ஆர் பிளஷர் ஹவுஸா இருந்தாலும் சரி, யாருக்குமே வந்து எக்ஸப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லுவானுங்க. அவன் ஈவன் பாய்சனஸ் ஃபாக்ஸ் கிட்டே ட்ரிபியூட் பண்ணி வாங்கினா அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோ வந்து அவனுங்க என்டையர் ஆக்ஷன் ஹவுஸையும் டுக் ஓவர் பண்ணிட்டானுங்க நேத்து கேள்விப்பட்டேன் அப்படின்றான். குண்டனுங்களும் வந்து எக்ஸாக்ட்லி அந்த கைண்ட் ஆஃப் மேன் தான் அந்த கிரிம்சன் ரீப்பர் அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோ வந்து வெல் இது ட்ரபிள் சம், இஃப் அவனுங்க நான் மெர்ச்சன்ட் குரூப்பை சேர்ந்தவன்ற ஐடியா கண்டுபிடிச்சிட்டானுங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இன்னும் பெருசா ஈத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலா நானே அவனை போய் ஃபர்ஸ்ட் பாத்துறேன் அப்படின்றான். இப்ப அப்படியே யான்வா ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட காட்டுறாங்க. இது வந்து பேஷன் ஹவுஸ். அங்க வந்து 2 பொண்ணுங்க நடந்து வராளுங்க. ஒரு பொண்ணு வந்து அந்த ரூம்ல உள்ள கெஸ்ட்டை செக் பண்ணு அப்படின்றா. அப்போ ஒரு பொண்ணு வந்து கத்திக்கிட்டே வெளில வரா. அவ என்னன்னு ஓடி வந்து கேக்குறா. அதுக்கு அவ வந்து இந்த பொண்ணு வந்து கிரிம்சன் ரீப்பர் ரூம்ல இருந்தா அண்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றா. அவ பக்கத்துல உள்ள பொண்ணு வந்து வெயிட் சியோலோ அந்த ரூம்ல தான் இருக்கா, நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இவ வந்து எதுவும் ரிப்ளை பண்ணல. அவ பின்னாடி உள்ள பொண்ணு வந்து லீடர் நியூ கெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்காங்க அப்படின்றா. இவ வந்து அந்த பொண்ணுங்களை பார்த்து நான் இப்போதைக்கு கீழே போனோம், சோ நீ அவளை கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை சார், கிரிம்சன் ரீப்பரை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா போங்க அப்படின்றா. இப்ப அந்த லீடர் வந்து அப்படி கீழே வரா. நம்ம ஹீரோ அங்க நிக்கிறான். அவ நம்ம ஹீரோ கிட்ட போய் யங் மாஸ்டர் இப்பதான் உங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், என் பேர் ஜான்வா, நான் தான் இங்க சார்ஜ்ல இருக்கேன், நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்றா. நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா கிரிம்சன் ரீப்பர் இங்க இருக்கானா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ எதுவும் ரிப்ளை பண்ணாம அவனை பாக்குறா. நம்ம ஹீரோ வந்து நான் கிரிம்சன் ரீப்பரை பார்க்க வந்தேன் அப்படின்றான். அதுக்கு அவ வந்து ஹோ டு யூ மீன் அசோசியேட் லீடரா, நீங்க அட்வான்ஸா அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து இல்ல ஜஸ்ட் அவன் மேல இருக்கானான்னு மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்றான். இவ அப்படியே மேல பார்த்துட்டு யார் இவன் இவன்ட்ட சொல்லாமான்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோக்கு வந்து அவன் மேல இருக்கான்னு புரிஞ்சிச்சு. இவன் அவளை பார்த்து உன்னோட பேர் வந்து ஜான்வான் தானே சொன்னேன், நான் வந்து இப்ப மேல போறேன், நீ மேக் ஷோர் இங்க உள்ளவங்க எல்லாரையும் வந்து எவாக்குவேட் பண்ணு அப்படின்றான். இவ வந்து ஒரு பொண்ணு அந்த ரூம்ல இருக்கான்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு நீங்க மேல போறது ரொம்ப டிஃபிகல்ட், அசோசியேட் லீடரோட டெம்பரும் வந்து ரொம்ப ரஃபா இருக்கும் அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து தட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறான். அங்க உள்ள கார்டு வந்து நீ யார் இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் நீ வரக்கூடாது அப்படின்றான். நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்காம நடந்து வரான். கார்டு வந்து பேஸ்டர்ட் உனக்கு கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க போறான். நம்ம ஹீரோ அதை பிளாக் பண்ணிட்டு அந்த வெப்பனோட அவனை தூக்கி வீசுறான். தலைவன் ஸ்ட்ரைட்டா கீழே போய் விழுறான். நம்ம ஹீரோ வந்து சோ எந்த ரூம்ல அந்த கிரிம்சன் ரீப்பர் பேஸ்டர்ட் இருக்கான் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவனுங்க நீ என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோ வந்து வெல் ஒன்ஸ் நான் உங்க எல்லாரையும் கொண்ட பிறகு அவனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் எனிவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில லைட்டிங் ஜெனரேட் பண்றான். அவனுங்க வந்து யூ பேஸ்டர்ட் நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோ டப்புன்னு அவன் தலையை பிடிச்சி ஒரு செகண்டுக்கு உன்னை நான் பாரோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி எல்லாரும் மேலே வீசுறான். பாதி பேர் பறந்து போய் கீழே வரானுங்க. பின்னாடி உள்ளவன் இன்னொரு வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ அதை டாச் பண்ணிட்டு நான் இதையும் ஒரு செகண்டுக்கு பாரோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெப்பனை யூஸ் பண்ணி அவனே அடிச்சு கீழே தள்ளுறான். அப்படியே அந்த ரூமை பாக்குறான். இந்த ரூமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி நின்று அவனுங்க எல்லாம் பயந்துகிட்டு அட்டாக் பண்ணாம நிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ அந்த வெப்பனை சுத்திட்டு நான் எல்லா ரூமோட கதவையும் உடைக்கணும் போலன்னு சொல்லிட்டு
அந்த வெப்பனை சுத்திக்கிட்டே ஓடுறான். அதுல ரூமும் உடையுது, நிறைய பேரும் சாவறானுங்க. அப்படியே அந்த ஃப்ளோர் ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு பாக்குறான். ஐ கெஸ் அவன் இந்த ஃப்ளோர்ல இல்ல போல, நெக்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு மேல போறான். நம்ம கிரிம்சன் ரீப்பர் ரூமுக்குள்ள உட்காந்துட்டு பாக்குறான். நம்ம ஹீரோ கரெக்டா அவனுடைய ரூமை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டான். அவனுடைய ஆள் வந்து அசோசியேட் லீடர் இவன் தான் அந்த மர்ச்சன்ட் குரூப்போட பையன் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை நசிக்கிட்டு உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றான். கிரிம்சன் ரீப்பர் வந்து நான் கூட அங்க என்ன சத்தம் அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன், நீ வந்து பாய்சனஸ் ஃபாக்ஸுக்கு பதிலா அவனுடைய டெப்த பே பண்ண வந்தியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ அதை பெருசா கண்டுக்காம சோ இது வந்து 5th ஃப்ளோர், இது unnecessarily too ஹைட்டா இருக்கு அப்படின்றான். கிரிம்சன் ரீப்பர் வந்து உனக்கு வெல்கம் பார்ட்டி பிடிக்கலையா, மேல ஏறி வரதுக்கு அவ்வளவு ஹார்டா இருந்ததா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து இது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியல, இந்த மாதிரி ஏறி வரது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்றான். கிரிம்சன் ரீப்பர் அவனை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியா, என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து மத்தவங்கள மேல இருந்து கீழே பாக்குறது அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு இதனால தான் எனக்கு அண்டர் வேர்ல்டுல உள்ளவங்களை ரொம்ப பிடிக்கும், அவனுங்களை அடிக்கிறது எனக்கு ரொம்ப கிரேட்டா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி அந்த பெட்ல செத்து கிடக்குற அந்த பொண்ணை பாக்குறான். கிரிம்சன் ரீப்பர் வந்து ஹோ அதுவா, அது நத்திங், என்னால ஜஸ்ட் என்னோட ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹே அவளை வெளில தூக்கிட்டு போங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ நீ பியாண்ட் சேவிங் என்ற நிலைமைக்கு போயிட்ட, உன்னை நான் எப்படி கொல்றதுன்னு கேக்குறான். கிரிம்சன் ரீப்பர் வந்து ஹோ உன்னோட கண்ணு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன கொல்ல ட்ரை பண்ண எல்லாருமே வந்து இதே லுக்க தான் கொடுத்தானுங்க, பட் ஆஃப் கோர்ஸ் அவனுங்க எல்லாரையும் என்னோட கையாலே பிச்சு போட்டேன் அப்படின்றான். இப்ப அப்படியே கீழே காட்டுறாங்க, அங்க உள்ள பொண்ணுங்க கார்ட்ஸ் எல்லாம் வந்து வெளில ஓடுறானுங்க. அப்போ ஒருத்தன் ஒரு கார்டை ஸ்டாப் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கார்டு வந்து ஒரே ஒருத்த மொத்த பிளஷர் ஹவுஸையும் வந்து ரெண்டாக்கிட்டு இருக்கான், நீயும் பெட்டர் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்றான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 2800 அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்க கொடையை தூக்கி வேகமா அவன் தலையில அடிக்கிறான். கார்டு அப்படியே கீழே விழுறான். இவன் அப்படியே மாஸ்க கைட்டுறான். இவன் வேற யாரும் இல்ல, நம்ம பாய்சனஸ் ஃபாக்ஸ் தான். அவனை பார்த்து மிடில் ஃபிங்கரை காட்டு, உங்க எல்லாரையும் நான் 1 by 1 கிரஷ் பண்ணுவேன், யூ ஃபக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கொடையை ஸ்விங் பண்ணிட்டு நான் எப்ப 100,000 டைம் ஸ்விங் பண்ணி முடிக்கிறதுன்றான். அப்ப டப்புனு அவன் பின்னாடி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இவன் என்ன ஆச்சு அப்படின்னு திரும்பி பார்க்கறான். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.